படைக்க கூடியவன பிரம்மா, அதை கார்க கூடியவன சிவபெருமான், அழிக்க கூடியவனே ஆகினால் இன்றைய தினத்தில் என் தங்கை ஊஞ்சோலை அழைக்கின்றார்கள். என்னவென்று பார்க்கலாம். அண்ணா பண்ண பண்ண மலர் எடுத்து வைகுந்த ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் எங்கள் முகமாகப்பட்டது கல்வடைந்திருக்கிறது. இருக்க மலர்கள் அனைத்து வாடி வணங்கிவிட்டது. அண்ணா என்னவென்று தெரியவில்லை. அண்ணா தெரியவில்லை. அண்ணா என்ன தெரியுமா? அருளோடு புகழ் அருளோடு புகழ் பாடலா உலகத்திலே அதாவது யாரு உனக்கு மூத்தவள் யாரு? அண்ணா நாங்கள் பிறந்தது 7 பேராக பிறந்தோம். ஆனால் 6 பேர் மட்டும்தான் ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கின்றோம். என்னுடைய
செல்லியை காணவில்லையே. காணவில்லை இல்ல உண்மைதான். செல்லி எந்த நிலைமையில் இருக்கிறாய் என்று தெரியுமா உனக்கு? அண்ணா, அவர்களை எங்கே விட்டோம், எங்க நின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை அண்ணா. என் தங்கம் எங்கள் நிலத்து கதறி கொண்டு இருக்கின்றார். எப்படி தெரியுமா? எதற்காக? நயினார் இடத்திலே சிக்கிக்கொண்டு என்ன? தகுதி இல்லாம வரத்தை பெற்றுவிட்டு அவரிடத்திலே சிக்கிக்கொண்டு சேத்துக்கால் செல்லியாக தானே அவசப்பட்டு கொண்டிருக்கின்றார். என்னுடைய அக்கா செல்லியாகப்பட்டவள் சந்திரசேகர் நயனாருக்கு வரத்தை கொடுத்து விட்டு அவர் எடுத்து அகப்பட்டு அவதிப்பட்டு கொண்டு இருக்கின்றாரா? அந்த நிலைமையை நீங்க ஆடி பாடிக்கொண்டு இருப்பது வைத்தியத்தை தாங்க முடியாது. அவன் அப்படி என்றால் நாங்கள் 6 பேரும் சந்தோஷமாக இருக்கின்றோம். நான் மட்டும் சந்திரசேகர் நயனார் இடத்தில் அகப்பட்டு கொண்டு துன்பத்தில் இருக்கின்றேன். என்னுடைய தங்கைகள் இன்பத்தில் இருக்கின்றார்கள். என்னுடைய குறை தீர தெரிய வேண்டும் என்றால் என்னுடைய தங்கை 6 பேர் முகமும் கருவறை கடவுள் அக்கா கொடுத்த அண்ணா, இப்போது சென்று நம்ம அனைவரும் சென்று அக்காவுக்கு நேர்ந்த குறையை தீர்க்க வேண்டும். இப்போது அந்த சந்திரசேகர் நயனார் விட்டு வைக்க கூடாது அண்ணா. அக்காவை சந்திக்கலாம். சொல்வதற்கு நேரமில்லை என புறப்படுங்கள்.